அது வேர்க்கடலை இல்லை, முந்திரி பருப்பு. ஜோதி, இந்த ஷர்ட் பாக்கெட்டை கொஞ்சம் தைச்சி கொடுமா. அப்படியே போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கான். தச்சு தரேன். இப்போ என்ன அர்ஜென்ட்டு? இவ்வளோ அர்ஜென்ட்டாக பாக்கெட்டில் பெண்ணை வச்சுக்கிட்டு அவன் என்ன ஆஃபீஸ்க்கா போக போகிறான்? போகிறது குடிக்கிறதுக்கு தானே. வேற என்ன பண்ண சொல்கிற? பக்கத்தில் இருந்து பார்த்துக்க வேண்டிய பொண்டாட்டி கோர்ட்டு கேஸுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. இவன் எதையும் வெளியே காட்டிக்கிற ஆள் இல்லை, எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு குடிக்கிறான். இது மாதிரி குடிச்சிட்டு சுற்றிட்டு இருந்தனால தான் வேலையிலேருந்து அனுப்பிட்டாங்க. அப்பா வேலையை எனக்கு கொடுத்துருந்தாவது நானாவது அந்த வேலையை ஜாக்கிரதையாக பார்த்துருப்பேன். இந்த மாதிரி வீட்டில் உட்காந்து துணி தைக்கிற அவசியம் இருந்திருக்காது. இந்த மாதிரி அழுதுகிட்டு இருப்பான்னு தான் உன்னையும் புருஷனும் வீட்டில் கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கேன். வேற என்ன, வாய மூடு. மாமாங்க வா, காசு இருந்தா கொடு. ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, எல்லாம் ஜோதிகிட்ட கொடுத்துட்டேன். இல்லை, அது எப்போது பெட்ரோல் ஆகிட்டா எமர்ஜென்சிக்கு மாப்பிள்ள. நீ அது வரைக்கும்லாம் வச்சுக்க மாட்டேன். அந்த பொண்ணு எதுக்கு குறை சொல்கிற? நம்ம அந்த நிலமையிலேருந்து நமக்கு அந்த மாதிரி ஒரு புருஷன் இருந்தால் தெரிஞ்சிருக்குமா என்னமோ. உன் அப்பா கூட தான் குடிக்காரன், நான் என்ன விட்டுட்டு போயிட்டேனா? அப்படி விட்டுட்டு போயிருந்தேனா நீங்களாம் எங்கே இருந்திருப்பீங்க? ஒரு பொம்பளையாக இருக்கிறவ சேர்ந்து வாழறதுக்கு காரணம் தேடணும், விட்டுட்டு போகிறதுக்கு இல்லை. கேஸ் புக்கிங் மிஸ்ட் கால் நான் தான் கொடுத்தேன். பக்கத்தில் பத்மான்னு ஒரு அம்மா இருப்பாங்க, அங்கே கொடுத்துருங்க. ரமணி மேடம் தெரிஞ்சவங்க, கொஞ்சம் என்னன்னு பாரு. டீ சாப்பிட போயிருக்கிறதா அந்த ஆள் வந்து சொன்னாரு. ஆமாங்க, காலைல இருந்து ஃபாஸ்டிங் இருக்கவங்க டீ கூட குடிக்க எதுவுமே சாப்பிட கூடாது. டாக்டர் ஈவினிங் தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு மேடம். பசிக்காத மேடம் எனக்கு. எதுவும் ஆயிடுமா? அக்கா வலிக்குதுக்கா. ராமன் சார், இது எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. சரிம்மா. கருணா, இது ரமணி மேடமுக்கு தெரிஞ்சவங்க, சாயந்தரத்துக்குள்ளே ரெடி பண்ணிடுங்க. சரி. ஆல்ரெடி எனக்கு தெரியும், இதை பற்றி நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. வந்தா வா, இல்லைன்னா போன்னு சொல்கிறான். பாத்தியா, திருட்டு பையன். அவனை என்ன பண்ணலாம்? என்ன அனு, காலையிலேயே ரெட்டை ஜடை போட்டு ரீல்ஸ் பண்ணுவியே? பண்றேன், அதை தான் பண்ண போகிறேன். நீங்கள் ஏன் ஃபங்க்ஷனுக்கு வரல? அது எங்கள் ஃபங்க்ஷனுக்குலாம் எங்கே வர போகிறீங்க? இந்தாங்க பாப்பா வீடியோ பாருங்க. கொடு. எவ்வளோ அழகாக இருக்குல்ல? ஆமாம்மா, குழந்தையோட கண்ணை எவ்வளோ அழகாக இருக்கு பாரு. ஹலோ ஆண்டி, நான் மஞ்சு பேசுகிறேன். லேக்கா இருக்காளா? அப்படியே ஆண்டி. சரி ஆண்டி, ஓகே ஆண்டி, வச்சிட்றேன். 4 நாளாக அவளுக்கு ஜுரமாக இருக்கா. நாளைக்கு சரியாகலைன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக போகிறாங்களாம். வீட்டுக்கே வந்த குறைஞ்சோன்னே நானே வரேன், அப்போ பேசிக்கலாம். பாட்டி பக்கத்தில் தூங்குறவங்க. உன் பாட்டி காது கேட்காதுன்னு எனக்கு தெரியும். நீயும் எதுவும் பேசாத, நான் சொல்கிறத மட்டும் கேளு. ஏதாவது பண்ணணும் போல இருக்கு, ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உன்னை இப்படி பார்க்க எனக்கு பிடிக்கல. பார்க்காம இருந்தால் எனக்கு என்ன பிடிக்கல. எல்லாமே போய் நான் உனக்கு ஞாபகமே இருக்க மாட்டேன். 4 நாளாக அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். உன்னை மாதிரிலாம் எனக்கு பேச தெரியாது. எனக்குள்ள ஏதாவது இருந்தா அது வெளியில தெரிஞ்சிடும். உனக்கு இது தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். நான் என்ன தெரிஞ்சா பண்ண? எனக்கும் இது ஃபர்ஸ்ட் டைம் தானே. எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, நிறுத்தவும் முடியல, உனக்கு புரிய வைக்க முடியல, யார்கிட்டயும் சொல்லவும் முடியல.
இது நான் தனியாக அனுபவிக்க வேண்டிய வேதனை. நீ எதுவும் பண்ண வேண்டாம், பண்ணவும் முடியாது. நான் தான் பைத்தியம் மாதிரி உன் பின்னாடி சுற்றுறேன். ஆனால் நீ அப்படி இல்லை. இல்லை நான் எப்படி சொல்லுவேன்? நீ எதுவும் சொல்லாத, உனக்குள்ளே வச்சுக்கோ. உன் மனசில் என்ன இருக்கோ யாருக்குமே புரிய வேணாம். நான் அப்போ சொல்லும்போதே உனக்கு எதுவும் புரியலையா? பொண்டாட்டி மாதிரி பொறுத்துக்குவேன் என்ன? இப்போ என்னாச்சு? வீட்டில் உன்னை மீட் பண்ணுறதுக்காக சொன்ன போய் எல்லாமே பழக்கமாயிடுச்சு. எல்லாரையும் ஏமாத்துருமோன்னு தோணுது. யாரையும் ஏமாத்த வேணாம். உன்னை கல்யாணம் பண்ணுற அளவுக்கு லவ் இருக்கு. ஆனால் அதுக்காக எமக்காலையும் பிடிக்கிற பொறுமை எனக்கு இல்லை. நான் வேணுமா வேண்டாமா நீ முடிவு பண்ண. வேணும்னா அவங்கள சம்மதிக்கவே. ஒரு வேளை ஒத்துக்கிட்டா உனக்காக என்ன வேணாலும் செய்வேன். ஏய் மது, அக்கா பக்கத்திலேயே இருந்து அவளுக்கு தேவையானதெல்லாம் நீ தான் செய்யணும். ஓகே, சரியா? சரி. செம்ம ஹேங் ஓவராக இருக்கு. எல்லாமே பிளர்ராக தெரியும். ஸ்ட்ரைட்டாக பாருங்க. ஸ்மைல் ப்ளீஸ். என்ன ஃபோட்டோக்கு மட்டும் தான் சிரிப்பியா? என்ன பார்த்து சிரிக்க மாட்டியா? ஹாய். வெக்கமா இல்லையா உனக்கு? ராத்திரி குடிச்சிட்டு நீ போட்ட சண்டையை மறந்துட்டியா? உன் கூட கத்தி கத்தி என் குரலே போச்சு. இப்போ சிரிக்கணுமா? சண்டைன்னா 2 பேரும் தானே கத்திக்கிட்டோம். 2 பேரும் கத்திட்டு கடைசியில் நீ அழுது என்ன தனியாக நிற்க வச்சிருவ. மது, கீழே பாரு, லஞ்ச் ரெடி ஆயிடுச்சா? ரொம்ப பசிக்குது. ஃபர்ஸ்ட் ஏதாவது சாப்பிடணும்டா. 4 நாளாக பாடி சரக்குலேயே ஓடிக்கிட்டு இருக்கு. ஹே, என்ன இங்க பிரைவேட் பார்ட்டி பண்ணிட்டு இருக்கீங்களா? லைட்டர் ஆயிடுச்சா? எனக்கு இன்னும் வேணும். பாட் இருக்கு, பேப்பர் இல்ல. தேங்க்யூ. ஐ ஆல்வேஸ் ஹேவ் தட் ப்ராப்ளம். வெளியே போய் வாங்கிக்கலாம். ஹலோ ஆண்டி. வாசுகி தானே? ஞாபகம் இருக்கேனா? அஃப்கோர்ஸ் ஐ ரிமெம்பர். மனோகர் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். உன் இன்டர்ன்ஷிப்ல கூட மீட் பண்ணுவோம்ல? எல்லாமே ஞாபகம் வச்சிருக்கீங்க. வெந்து சொல்வா உங்க மெமரி பத்தி. ஆக்சுவலி உங்க கல்யாணத்துக்கு கூட வர வேண்டியது, வர முடியாம போயிடுச்சு. எங்க உன் ஹஸ்பண்ட்? காட்டு. ஹூஸ் தி லக்கி பாய்? We lost him in an accident, auntie. 3 years ஆயிடுச்சு. Oh, I'm so sorry. I didn't mean to hurt you. ஆக்சுவலி உன்னை மீட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. உனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. I'm sure you're strong. Take care, அம்மா. மாமா, உன் கார் கீஸ் கொடு. அக்ஷய், கீஸ் கொடு. தேங்க்ஸ்.